லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னும் சிறிது நேரத்தில் நமது விழா தொடங்க இருக்கிறது. இந்த ஆண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பதற்காக நமது கிளப்பின் கௌரவ டைரக்டர் உயர் திரு ராஜசேகர் அவர்கள் சென்னையிலிருந்து நமக்காக இங்கே வந்துள்ளார்கள். வெல்கம் மிஸ்டர் ராஜசேகர். குட் ஈவினிங் சார். ப்ளீஸ் கம். தேங்க்யூ. Hi, Vijay. Very nice to see you. You are so handsome. தண்ணில ஊட்டி அமெரிக்காவோட ரொம்ப குளிர் இல்ல? ஏய் you here. இங்க என்ன மேன் பண்ற? Come on, mother-in-law. What a silly question to ask. கையில கேமரா வச்சிருக்குது, பின்ன பான் பீடாவா போடும் போட்டோ எடுக்கறார் போல இருக்கு. You know something, Mamiar? Vijay is an absolutely rich person. ரொம்ப பணக்காரர். அது ரொம்ப சாதாரண லைஃப் he leads. He is following, you know what they call in Tamil that amanam. Amatam? Samatam? சமத்துவம் man. Continue man. சல்லல்ல follow me. வேற வழியில பொண்ணை கட்டியிருக்கிறேன், துட்டு வச்சிருக்குது மேன், துட்டு. பை தி வே, என் வைஃப் உங்ககிட்ட வந்து உங்களை ரொம்ப ஹேண்ட்ஸம் சொல்லிருக்குமே? சொல்லிருக்கும், பிகாஸ் என்ன தவிர எல்லாரையும் அப்படிதான் சொல்லுது. ஹலோ மிஸ்டர் ராஜசேகர். ஹலோ, how are you? என்ன சார், எங்களை எல்லாம் மறந்துட்டீங்களா? உங்க மக கல்யாணத்துக்கு எங்களை எல்லாம் கூப்பிடவே இல்லையே. அது கல்யாணம் திடீர்னு நிச்சயமாயிடுச்சு. அதனால முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ் கூட கூப்பிட முடியாம போயிடுச்சு. தட்ஸ் ஆல் ரைட். மறக்கல எல்லாம் சரிதான். ஏன் சார், மாப்பிள்ளை கூட வந்துக்கார? உங்க மாப்பிள்ளை எங்க கண்ணெல்லாம் காட்டக்கூடாதா? ஓஹோ, சாரி. மாப்பிள்ளை எங்க கூட வரல. உங்க அப்பா பெரிய கோடீஸ்வரரா இருக்கட்டும், பங்களாலேயே வாழட்டும், முடிஞ்ச தங்கத்தையே சாப்பிட்டோம். அதுக்காக என்ன கேவலப்படுத்த வேண்டாம். நான் ஒண்ணு பிச்சை எடுத்து சாப்பிடல, உழைச்சுதான் சாப்பிடுறேன். கண்ணியமா சம்பாதிக்கிறேன், கௌரவமா வாழ்றேன். அதெல்லாம் சரிதாங்க. கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கட்டுமே அவங்க சொன்னா தப்பா? அது நமக்கு தானே நல்லது. பிரியா, நான் உனக்கு கேட்கட்டா? கேளுங்க. நீ என் கூட குடும்பம் நடத்துறதுல எந்த கஷ்டமும் இல்லையே? கஷ்டம்னு நான் சொல்லல. இந்த சாதாரண வேலையை விட்டுட்டு நீங்க சொந்தமா ஒரு போட்டோ ஸ்டுடியோ ஆரம்பிக்கலாம் இல்லையா? அதுக்கு பணம் அப்பா கொடுப்பாருன்னு அம்மா சொன்னாங்க. உங்க முன்னேற்றத்துல அவங்க ரொம்ப அக்கறையா இருக்காங்க. இந்த உதவி அவங்க செஞ்சா. இது உதவி இல்ல பிரியா, கௌரவ பிச்சை. அடுத்தவங்க பரிதாபத்துல நான் முன்னேற வேண்டாம், சொந்தமா உழைச்சு முன்னேறுவேன். நாளைக்கு நமக்கு குழந்தை பிறந்துட்டா, நம்ம குடும்பம் பெருசானா, அப்ப நமக்கு வசதி வேணும். அதுக்கு நீங்க அதிகம் சம்பாதிக்கணும் இல்ல? சம்பாதிக்கிறது என்னுடைய பொறுப்பு. உன்னையும் என் குழந்தைகளை காப்பாத்துறது என்னுடைய கடமை. இதுல யாருடைய தயவனுக்கு தேவையில்லை. என்னங்க என்னங்க போகுது புடவை பறக்குது புடிச்சுக்க, தானா கனிஞ்சது வீணா போகுது எடுத்துக்க. கொஞ்சம் வந்தா கோபம் என்ன, கவந்து படுத்த லாபம் என்ன? ஆஹா என்னையும் ஆழம் பார்ப்பதென்ன? போனா போகுது புடவை பறக்குது புடிச்சுக்க, தானா
கதவு மூடப்படும் பொழுதாகி போச்சுன்னா இவ தயவு தேவைப்படும் முழுக்க நனைஞ்சா போர்வை எதுக்கு? இதுக்கு மீசை எதுக்கு? கட்டிக்கொண்டால் கேள்வி இல்லை, கட்டிலே தோல்வி இல்லை, வெள்ளை போனா போகுது படவை பறக்குது பிடிச்சுக்கு தானா கனிஞ்சது வீணா போகுது எடுத்துக்கு பொல்லாதது வாய் விட்டு கேட்குமா இந்த வயசு பொல்லாதது தாய் போட்டு தூங்குமா இந்த பருவம் பொல்லாதது வாய் விட்டு கேட்குமா இந்த வயசு பொல்லாதது போனா போகுது புடவை பறக்குது பிடிக்கிறேன் தானா கனிஞ்சது தேனா இனிக்குது எடுக்கிறேன் மோகம் இங்கு ஏறி போச்சு தாறு மாறா ஐயோ ஆகி போச்சு பானை திறந்தது பூனை புகுந்துருச்சு போனா போகுது புடவை பறக்குது பிடிக்கிறேன் தானா கனிஞ்சது தேனா இனிக்குது எடுக்கிறேன் விஜய் உட்காரு உட்காரு பரவாயில்ல ஊட்டி அட உட்காருப்பா. தேங்க்யூ சார். ஊட்டி ஸ்டே எல்லாம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு சார். பத்திரிகை வேலையும் பார்த்துக்கிட்டேன், பர்சனல் வேலைகளும் பார்த்துக்கிட்டேன். வெரி குட் வெரி குட். நீ அனுப்பிச்ச போட்டோலாம் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. தேங்க்யூ சார். இன்னொரு முக்கியமான விஷயம், என்ன சார்? என் லைஃப்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேகசின் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருந்தேன். அதுக்கு இப்பதான் சமயம் வந்திருக்கு, ஃபைனான்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்கு. அந்த பத்திரிகை அடுத்த மாசமே வெளிவந்தாகணும். ரொம்ப சந்தோஷம் சார். அந்த பத்திரிகையோட பொறுப்பு பூரா உங்ககிட்ட தான் ஒப்படைக்க போறேன். அதுக்கு ஆசிரியரும் நீதான். உனக்கு மாசம் சம்பளம் 5000 ரூபாய். சார் இதெல்லாம் உன் திறமைக்கு கிடைக்கிற வேலைப்பா. ரொம்ப குஷியா இருக்காரு. ப்ரமோஷன் பிரியா, ப்ரமோஷன். எங்க ஆபீஸ்ல புது மேகசின் ஆரம்பிக்க போறாங்க. அதுக்கு தான் எடிட்டர். மாசம் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 5000 rupees. 5000-ஆ? Yes. Oh my God. உங்க திறமைக்கும் தகுதிக்கும் 5000 என்னங்க, 5 லட்சம் தந்தாலும் குறவுதான். உங்களுக்கு இந்த நல்ல நேரம் வரும்னு எனக்கு நல்லா தெரியுங்க. இந்த நேரத்துக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நீதான். அன்பான மனைவியா கஷ்ட நஷ்டத்துக்கெல்லாம் ஈடு கொடுத்துக்கிட்டு எந்த கவலையும் காட்டாம சந்தோஷமா இருக்க பாரு. இந்த ப்ரமோஷன் உன் அதிர்ஷ்டம் தான் பிரியா, உன் அதிர்ஷ்டம் தான். என்னங்க, இந்த சந்தோஷத்தை நம்ம 2 பேரும் செலிப்ரேட் பண்ணலாம். எஸ். அதுக்கு முன்னால கொஞ்சம் ஸ்வீட் எடுத்துக்கிறேன். ஐயோ, ஏன்? என்னங்க அடுப்புல பால் வச்சிருக்கேன், கொதிச்சுடுங்க. நீங்க நான் கொதிக்கிட்டு இருக்கேன். பரவாயில்லைங்க. பரவாயில்லையா? ஐயோ, இந்த பால் ஒரு விவசாயம் கிடையாது. இந்த நேரம் பார்த்தா கொதிக்கணும். நல்லா சான்ஸ் விட்டு போச்சு.